விலை குறைந்து போச்சு. மரவள்ளி விலை குறைந்து போச்சு. எப்படி வாழ்வான் விவசாயி? எனவே தான் கேட்கின்றோம். தேசிய வங்கியில் ஒன்றிய விவசாய கடனை தள்ளுபடி செய். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் தொடர்பான அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போது மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. கால்நடைகளுக்கு உணவு பற்றாக்குறை நிலவுகிறது. ஆகவே இதை நமது தருமபுரி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு இலவசமாக தீவனங்களையும் விவசாயிகளுடைய பயிர்களை வறட்சியை கணக்கெடுத்து பயிர்களுடைய கருகி உள்ள நிலையில் பயிருக்கு கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். கடந்த சில காலங்களாக ரசாயன உரங்களுடைய விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் விவசாயம் செய்ய இயலாது. ஆகவே ரசாயன உரங்களின் விலையை ரத்து செய்ய வேண்டும். காவிரியினுடைய பிரதான பிரச்சனையாக மேகதாதுவினுடைய அணைக்கட்டுன்ற பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனையாக இன்றைக்கு தலைதூக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உரிமை பிரச்சனையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடாது. நமது மாநிலத்தினுடைய உரிமையை நாம் எப்படியாவது நீதிமன்றத்திலோ அல்லது நடுவர் மன்றத்தின் மூலமாகவோ நாம் ஒரு சுமூகமான முடிவை எட்டி நம்முடைய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சக்கரை கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே பிரதான கோரிக்கை எங்களது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. நடப்பு 5ஆம் தேதி தமிழ் அரசுடைய நிதிநிலை அறிக்கையும் 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையும் நடைபெற இருக்கிறது. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் அறிக்கை தாங்கள் அறிவித்த முதலமைச்சர் அறிவித்த அனைத்து அறிவிப்புகளையும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.